வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் மூழ்கிய மாணவரை 2 நாட்களாக தேடி வந்த நிலையில் மாணவரின் சடலம் இன்று கரை ஒதுங்கியது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தில் மீனவர் வலையில் 20 கிலோ கட்லா ரக மீன் சிக்கியது. புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் மூழ்கிய மாணவரை 2 நாட்களாக தேடி வந்த நிலையில் மாணவரின் சடலம் இன்று கரை ஒதுங்கியது. புதுச்சேரி வில்லியனூர் ஒதியம்பேட் சாலை பகுதியை சேர்ந்தவர் ஹென்றி லூர்தராஜ். இவரது மகன் லியோ ஆதித்யன் தனியார் பள்ளியில் +1 படித்து வந்தார். நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தனது நண்பர் அந்தோனியுடன் லியோ ஆதித்யன் சங்கராபரணி ஆறு செல்லிப்பட்டு அணை பகுதிக்கு சென்று குளித்துள்ளார். அப்பொழுது இருவரும் ஆற்றின் சுழலில் சிக்கி மூழ்கினர். உடனே அங்கிருந்தவர்கள் அந்தோனியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லியோ ஆதித்யன் ஆற்றில் மாயமானார். இது குறித்த தகவல் அறிந்த திருக்குனூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மாணவர் ஆதித்தை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவரை மீட்க முடியாத நிலையில் நேற்று 2வது நாளாக படகுகள் மற்றும் ட்ரோன் மூலம் மாணவரை தேடினர். இந்த நிலையில் இன்று காலை செல்லிப்பட்டு ஆற்றங்கரையோரம் மாணவரின் சடலம் கரை ஒதுங்கியது. மாணவனை உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் புதுச்சேரி அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தேடும் பணிகள் மெத்தனமாக இருந்ததால் மாணவரின் உயிர் பறிபோனதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. தினமலர் கொடுத்துருவா எல்லாருக்கும். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் ரூபாய் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அலுவலர் ருத்ராகவுட், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, புதுச்சேரி பொலிவுறு நகர வளர்ச்சி நிறுவனத்தின் தலைமை தொழில்நுட்ப அலுவலர் ரவிச்சந்திரன், பொது மேலாளர் துளசிங்கம், மேலாளர் மார்சல் சகாயநாதன் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆய்வின் பொழுது உடனிருந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உலகெங்கும் வாழும் கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேவாலயங்களில் வீடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை காட்சிப்படுத்தும் வகையில் சிறிய குடில் அமைக்கின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 8 நாட்களே இருப்பதால் பண்டிகைக்கான பொருட்கள் விற்பனை செய்ய புதுச்சேரியில் மிஷன் வீதி, காந்தி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. மக்களை கவரும் வகையில் விதவிதமான வண்ணங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விற்பனைக்கு தொங்க விடப்பட்டுள்ளன. குறிப்பாக கிறிஸ்துமஸ் மரம், குடில்களுக்கு தேவையான பொருட்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா உடைகள், பலவிதமான அலங்கார விளக்குகளும் அலங்கார பொருட்களும் வாழ்த்து அட்டைகளும் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கி சென்ற வண்ணம் உள்ளனர்.
புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தில் மீனவர் வலையில் 20 கிலோ கட்லா ரக மீன் சிக்கியது. புதுச்சேரி அரியங்குப்பம் தேங்காய் திட்டு வீதியை சேர்ந்தவர் சக்திவேல். மீனவரான இவர் நேற்று மாலை நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தின் மீது நின்றபடி சிறிய வலையை வீசி மீன் பிடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது 20 கிலோ கட்லா ரக மீன் சிக்கியது. இதை கையில் தூக்கியபடி சக்திவேல் வெளியே எடுத்து காண்பித்த நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அதை பார்த்தபடி சென்றனர். புதுச்சேரி மீனவர்கள் வலையில் இதுவரை 12-13 கிலோ எடையுள்ள கட்லா மீன்கள் மட்டுமே சிக்கியுள்ளது. தற்பொழுதுதான் 20 கிலோ கட்லா ரக மீன் கிடைத்துள்ளது. சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடினாலும் வீடூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் இவ்வளவு பெரிய அளவிலான மீன் சிக்கியுள்ளது. எத்தனை கிலோண்ணா இருக்கு அது? இப்படி சென்டரில் பிடியா, அப்படி பிடிக்காது, சென்டரில் முன்னேறியா. புதுச்சேரியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் பூ கொடுத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என ஏற்கனவே போக்குவரத்து விதிமுறை உள்ளது. ஆனால் பெரும்பாலானோர் தலைக்கவசமின்றியே இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். அவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். இந்த நிலையில் வரும் 2025ஆம் ஆண்டு முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் கட்டாய தலைக்கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து போலீசார் மீண்டும் அறிவித்துள்ளனர். இதனிடையே அண்ணா சிலை அருகே போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அவ்வழியே தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை பாராட்டி மலர்கள் அளித்தும் பொன்னாடை போர்த்தியும் சீனியர் எஸ்பி பிரவீன் திருபாதி பாராட்டினார். ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு காவல்துறையினர் விழிப்புணர்வு அடங்கிய துண்டறிக்கையை வழங்கி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜன், கோகுலகிருஷ்ணன் உட்பட போக்குவரத்து போலீசார் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 6 நபர்களிடம் 88,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் பிளாஷ் வால்ட் என்ற செயலி மூலம் கடன் வாங்கினார். அந்த கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தியுள்ளார். இவரை தொடர்பு கொண்ட நபர் வாங்கிய கடனுக்கு கூடுதல் தொகை செலுத்த வேண்டும், இல்லையெனில் புகைப்படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டினார். அதற்கு பயந்து 25,000 ரூபாயை அனுப்பி மர்ம நபரிடம் ஏமாந்தார். மடுகரை சேர்ந்தவர் லட்சுமண நாராயணன். இவர் ஆன்லைன் மூலம் 14,600 ரூபாய் அனுப்பி பைக் முன்பதிவு செய்தார். பின்னர் அதிலிருந்த எண்ணை தொடர்பு கொண்ட பொழுது எந்த பதிலும் கிடைக்காததால் தான் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. வானரப்பேட்டையை சேர்ந்தவர் நாயகம். இவரது மொபைலுக்கு KOC புதுப்பிக்க வேண்டும் என மெசேஜ் வந்தது. அதையடுத்து அவரது வங்கி விவரங்களை பதிவு செய்து புதுப்பித்தார். அதன் பிறகு அவரது வங்கி கணக்கில் இருந்து 34,600 ரூபாய் எடுக்கப்பட்டது. அரியங்குப்பத்தை சேர்ந்தவர் ரவிக்குமார் 8,000, புதுச்சேரியை சேர்ந்த செந்தில் 2,800, சரவணன் ரூபாய் 3,000 அனுப்பி மர்ம நபர்களிடம் ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். பல்வேறு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட இஸ்ரேல் இசை கலைஞரின் புத்தாண்டு நிகழ்ச்சிக்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய கோரி பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். புதுச்சேரி காலப்பட்டு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மத்திய அரசுக்கு சொந்தமான அசோகா ஹோட்டல் இயங்கி வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையை சேர்ந்த யாஷ் ஈவென்ட்ஸ் மூலம் இஸ்ரேல் நாட்டின் இசைக்கலைஞர் அவிஷியின் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கேரளா, மும்பையில் இவரது நிகழ்ச்சிக்கு தடை விதித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிகழ்ச்சிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாஜக இளைஞரணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அப்பொழுது பொதுச் செயலாளர்கள் வருண், கணபதி, துணைத் தலைவர் விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, இளவரசன், ராசு உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், இஸ்ரேல் கலைஞரின் நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தால் போதை நடமாட்டம் அதிகரிப்பதுடன் கலாச்சார சீர்கேடு ஏற்படும் என தெரிவித்தனர். புகாரின் மீது காவல்துறை கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் இதனையும் மீறி நிகழ்ச்சி நடத்த முன்வந்தால் அசோகா ஹோட்டலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர்.
அபிஷீப் கிரஹம் அப்படின்ற ஒரு இஸ்ரேலி மியூசிஷியனை வந்து இங்கே மியூசிக் டிஜே பண்ணுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைனா, ட்ரக் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஏற்கனவே ட்ரக் ரிலேட்டட் இஷ்யூஸில் கேரளாலையும் மும்பையிலையும் பேன் பண்ண ஒரு டீம் இது சஜன்கா ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராமு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எஸ்எஸ்பிக்கும் கவர்னர் ஆஃபீஸுக்கு, எஸ்எஸ்பி எல்என்டோக்கு, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ எஸ்எஸ்பிக்கு இது சம்மந்தமாக தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதுனால புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் நிவாரணத் தொகை வங்கியில் வரவு வைக்கப்பட்ட தகவல் அறிய இணையதள முகவரி மற்றும் QR கோட் வெளியிடப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் தலா ரூபாய் 5,000 மழை நிவாரணம் வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் உள்ள 3,54,726 லட்சம் ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 5,000 வீதம் நிவாரணத் தொகை குடும்ப தலைவி வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. சிலருக்கு நிவாரணத் தொகை வரவில்லை எனவும் குடும்பத்தில் யாருடைய வங்கி கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டது என தெரியாமல் குழம்பி வருகின்றனர். இதனால் குடும்பத்தில் யாருடைய வங்கி கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டுள்ளது என்ற விவரம் அறிய குடிமைப் பொருள் வழங்கல் துறை இணையதள முகவரி மற்றும் QR கோட் வெளியிடப்பட்டுள்ளது. பாரதிதாசன் கல்லூரியில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த வாரம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மழை காரணமாக கல்லூரிகளில் நடந்து வந்த செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டது. பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளும் மறு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 12ஆம் தேதி நடக்கவிருந்த தேர்வு வரும் ஜனவரி 4ஆம் தேதியும், 13ஆம் தேதி நடக்கவிருந்த தேர்வு ஜனவரி 6ஆம் தேதியும் நடக்கும் என கல்லூரி முதல்வர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் பகுதியில் 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சியினை அமைச்சர் சாய்தே சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொடங்கி வைத்தார். ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்தே சரவணகுமார் ஆண்டுதோறும் தொகுதி மக்களுக்கு தினசரி நாட்காட்டியை வழங்கி வருகிறார். அந்த வகையில் வரவிருக்கும் 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டியை அமைச்சர் சாய்தே சரவணகுமார் அறிவுறுத்தல்படி அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் பகுதியில் 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டியை பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்தே தியாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் இளவரசன், கிளை தலைவர் உத்திரன், அன்பு, முருகன், துரை, வினோத், பாபு, அபிஷேக், சுதாகர், ராமு, குணா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் மூழ்கிய மாணவரை 2 நாட்களாக தேடி வந்த நிலையில் மாணவரின் சடலம் இன்று கரை ஒதுங்கியது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பொருட்களின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பாலத்தில் மீனவர் வலையில் 20 கிலோ கட்லா ரக மீன் சிக்கியது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.